வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று 7ஆம் வகுப்பு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1ல் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். அதில் தமிழ் 7ஆம் வகுப்பு பருவம் 1 கவிதை பேழை எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு பொருளடக்கம் அப்படின்ற ஒரு இதில் பார்த்துருவோம். நுழையும் முன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து நூல்வெளி, பாடல், பாடல் கருத்து. நுழையும் முன் அப்படின்றதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நுழையும் முன்ல நம்ம பார்க்குறோம். நூல்வெளி அப்படிங்கிறதுல எந்த நூல்ல இருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்க, இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடியது நூல்வெளி. அடுத்து பாடல், பாடல் கருத்து. இப்போ ஃபர்ஸ்ட் நுழையும் முன் போவோம். நுழையும் முன் அப்படின்னும் போது தமிழ் மொழியை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி, மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி அப்படின்னு சொல்றாங்க. தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை ஏன் சொல்றோம் அப்படின்னா, தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. தொன்மையான மொழி அப்படின்னா மிகவும் பழமையான மொழி அப்படின்னு அர்த்தம். தொன்மை அப்படின்னா பழமை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழி அப்படின்றதுனால இதை தொன்மையான மொழி அப்படின்னு சொல்றோம். மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி அப்படின்னா, தமிழ் மொழி பேசுவதற்கு மிகவும் மென்மையான மொழி, கேட்பதற்கு மிகவும் இனிமையான மொழி, என்றென்றும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளமையான மொழி அப்படிங்கிறதுனால தான் இதை மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்று, காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு இளமையுடன் திகழும் மொழி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இளமையோடு திகழக்கூடிய மொழி என்ன அப்படின்னாலும் நம்ம தமிழ் மொழி தான். அடுத்து நூல்வெளி. நூல்வெளி அப்படின்னும் போது இதுல இந்த பாடல்களுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதில் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. இந்த பாடலின் ஆசிரியர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. இவருடைய பிறப்பு அப்படின்னும் போது இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். பிறப்புன்னு சொல்லும்போது அக்டோபர் 1888 பிறந்தார். அக்டோபர் மாதம் 1888ஆம் ஆண்டு 19ஆம் நாள் இவர் பிறந்தார். இறப்பு ஆகஸ்ட் 24, 1972. இன்னொன்று, இவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இவர் நாமக்கல் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால இவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கூட அழைப்பதாக சில கருத்துக்களும் உள்ளன. அடுத்து திறமைகள் அப்படின்னும் போது இவர் பன்முக திறமைகள் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஒருத்தருக்கு பாடக்கூடிய திறமை, ஒருத்தருக்கு எழுதக்கூடிய திறமை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வரையக்கூடிய திறமைகள், இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி இவரும் நிறைய திறமைகளோட இருக்கிறார். அதனால இவரை என்னன்னு சொல்றாங்கன்னா, பன்முக திறமைகள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பன்முக திறமைனா என்னென்ன திறமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு தமிழ் அறிஞராக இருந்திருக்காரு, கவிஞராக இருந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் இவரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, பன்முக திறமைகள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறம் காந்திய கவிஞர். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, காந்திய கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. ஏன் அப்படின்னா, காந்தியடிகளினுடைய கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டங்கள்ல இவர் பங்கேற்றதுனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லியும் இவரை அழைக்கிறாங்க. வேற இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது இவர் நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன், ராமலிங்க அடிகள் கதைகள் அப்படின்னு பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நூல்கள். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாரினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. நம்மளுடைய பாடம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிறதுல இருந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடலை நமக்கு இங்க பாடமா கொடுத்துருக்காங்க. பாடல் போலமா? எங்கள் தமிழ் அருள் நெறி அறிவை தரலாகும்
அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழிலும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லி பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பாடலுடைய ஒவ்வொரு வரிகளையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. அருள் நெறி, நெறி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வழி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அருள் நெறி அப்படின்னா அருள் நெறிகள் நிரம்பிய வழியை தரக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், அதுதான் தமிழ் மக்களுடைய குரலாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் புகழ்ந்து பேசணுன்றது அவசியம் இல்லை. இப்ப நீங்களே இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, ஒரு பென்சிலோ ஒரு ஸ்கேலோ ஒரு நோட்டோ புத்தகமோ தேவைப்படுது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து புகழ்ந்து பேசக்கூடாது. அதை தான் இங்க சொல்றாங்க, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. உன்னை புகழ்ந்து பேசாதவங்களையும் வந்து நீ இகழ்ந்து பேசக்கூடாது. உன் மேல ஒருத்தன் கோபமா இருக்கான், உன்னை வந்து தப்பா பேசுறான் அப்படின்றதுக்காக நீ அவனை தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து எப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, முதல்ல நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது நீங்க படிப்பீங்க ஆத்திச்சூடி. அதுலயே என்ன சொல்லுவாங்க, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அறம்ன்றது என்னது, நல்ல செயல்களை செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணும், விரும்பணும். ஆறுவது சினம் அப்படின்னா என்னது, நம்ம கோபத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், அடக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சிறு பிள்ளைகள்ல இருந்தே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ஔவையார் காலத்துல இருந்தே நமக்கு வந்து பாடல்கள் எல்லாமே இந்த அறக்கருத்துக்களை பத்தி தான் நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறது. அடுத்து கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. கொல்லா அப்படின்னா என்னது, கொல்லா அப்படின்னா கொல்லாமை. கொல்லான்றது என்ன சொல்றோம், கொல்லாமை. கொல்லாமை அப்படின்னு சொல்றோம். கொல்லாமை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய குறிக்கோளா நம்ம நினைக்கணும். கொல்லாமைன்னா அடுத்தவங்களை வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் கொல்லாமை. கொல்லா விரதம் குறியாக, குறி அப்படின்னா குறிக்கோள். விரதம் அப்படின்னா நோன்பு. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. பொய்யா அப்படின்னா பொய்யாமை. பொய்யாமைன்னா என்னது, எப்பவுமே பொய் பேசக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறியாக நம்ம கொண்டு இருக்கணும் அப்படின்றாங்க. பொய்யா நெறியாக, கொள்கை பொய்யா நெறியாக அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பொய்யாமை அப்படிங்கிறது இருக்கணும், அப்படி கொள்கையா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரவே. எல்லா மனிதரும் இன்புறவே அப்படின்னா எல்லா மக்களும் இன்பத்துடன் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அன்பரமே. அன்பரமேன்றதுக்கு சொல்ல என்னது, அன்பு கூட்டல் அறம். அப்ப அன்பும் அறமும், எல்லாரிடமும் அன்புடனும் அறத்துடனும். அறம்ன்றது என்னது, உதவி செய்வது, இரக்கம் காட்டுவது, இதெல்லாம் தான். அன்பும் அறத்தோடையும் இருந்தோனாலே வந்து அதுதான் எல்லா மக்களும் இன்புற்று வாழ முடியும். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பும் அறமும் இருந்துச்சு அப்படின்னா அச்சம்ன்றது போயிடும் அப்படின்றாங்க. அச்சம்னா என்னது, பயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட யாராவது ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா நம்ம பயப்படுவோமா, பயப்பட மாட்டோம் இல்லையா. அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும், நம்ம ஒரு பயத்துல இருந்தா கூட நம்ம கிட்ட அன்பானவங்களை பார்க்கும்போது அந்த பயம் எல்லாமே வந்து என்ன ஆயிடும், போயிடும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, அன்பும் அறமும் ஊக்கிவிடும். ஊக்கிவிடும்னா உன்னை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தும். அன்பும் அறமும் உன்னை இன்னும் ஊக்கப்படுத்தும்.
அச்சம் என்பதை போக்கிவிடும். உன் மனசுல இருக்கக்கூடிய அச்சத்தை அது போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழிலும் தேன்மொழியாம். அத்தகைய இன்பம் பொழியக்கூடிய மொழி என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றாங்க. இந்த தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு சொல்றாங்க? தேன்மொழி அப்படின்னு சொல்றாங்க. தேன்மொழி அப்படின்னா என்னது? தேனை போன்ற இனிமையான மொழி. எப்படி தேன் ரொம்பவும் இனிமையானதா இருக்கும், இனிக்குமோ அது போல தமிழ் மொழியும் இனிமையான மொழி அப்படிங்கிறத இந்த பாடல்ல ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடலினுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போமா? நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அருள் நெறிகள் சிறந்த வழிமுறைகளை கொண்ட வழிமுறைகளை தருகிறது, நெறியை தருகிறது அப்படின்றாங்க. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. நம்மளுடைய குரலாகவும் விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தமிழ் மொழி தான். தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். ஏற்கனவே சொன்ன இல்லையா, நமக்கு ஒரு உதவி வேணும்ன்றதுக்காக நம்ம பக்கத்துல இருக்கவங்கள புகழ்ந்து பேச மாட்டோம் அப்படின்றதுதான் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டார். உன்னை ஒருத்தர் தப்பா பேசினாலும் அவங்கள திரும்பி தப்பா பேச மாட்டாங்க. அந்த குணங்கள் கொண்டவங்க தான் அவங்க யாருன்னா இந்த அருள்நெறிகள் கொண்டவங்க அப்படின்றாங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்போடையும் அறத்தோடையும் இருந்தோம் அப்படின்னா கொல்லாமைன்னும் போது பிற உயிர்களை கொல்லாம இருக்கக்கூடியதும், பொய்யாமை பிற உயிர்களிடம் பிற மனிதர்களிடம் பொய்யாமையா இருக்கவும் மாட்டோம் அப்படின்றத, எப்பவுமே உண்மையோட நடந்துக்குவோம் அப்படின்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே அவசியம் என்ன அப்படின்னா அன்பும் அறமும் தான். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அத்தகைய அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் மொழி. அது என்ன பண்ணும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் போக்கி நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மொழி. அத்தகைய தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழினா தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. இதனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளுங்க ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கப்படுத்தும்னா எனக்கு உற்சாகப்படுத்தும். விரதம் அப்படின்னா நோன்பு. குறி அப்படின்னா குறிக்கோள். குறினா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற. அடுத்த நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறினா என்னன்னு பார்த்தோம், வழி அப்படின்றத பார்த்தோம். குரல் ஆகும் அப்படின்றத எப்படி பிரிச்சு எழுதலாம்? குரல் கூட்டல் ஆகும். குரல் ஆகும். இதுல இந்த லா அப்படிங்கிறது என்னவா தெரியும்? இல் கூட்டல் ஆ அப்படின்னு தெரியும். அப்ப இது குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு பிரிக்கிறோம். வானொலி அப்படின்னும் போது வான் கூட்டல் ஒளி அப்படிங்கிறது எப்படி இணையும்? வானொலி. வான் கூட்டல் ஒளி. இன் கூட்டல் ஓங்கிறது நோவா மாறும். அப்ப இது வானொலி. அடுத்து நயமறிக அப்படின்னும் போது நயமறிகளை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது எழுத்து ஒன்று போல வந்துச்சுன்னா அது எதுகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இறுதி எழுத்து ஒன்று போல வந்துச்சுன்னா அதை இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பாடல்ல எது எதெல்லாம் மோனை எதுகை அப்படின்றத பார்க்கலாமா? இப்ப மோனை அப்படின்னு சொல்லும் போது முதல் எழுத்து இங்க அருள் நெறிங்கிறதுல ஆ, அதுவே அப்படிங்கிறதுல ஆ. பொருள் பெற இங்க போன போது அது போ போ குறில் நெடிலாகும். நமக்கு எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்கணும். அப்ப கோ கோ கொல்லா கொள்கை, எல்லா என்றும் இதுல வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் எல்லாமே என்னன்னு சொல்றோம்னா மோனை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து எதுகை அப்படின்னா என்னன்னா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை எதுகைன்னு சொல்லுவோம். இப்ப இங்க அன்பும் இன்பம் இன்னு இது ரெண்டும் என்ன வரும்? எதுகை சொற்கள் வரும். கொல்லா எல்லா அப்படின்றதுல இல்லு இது ரெண்டும் எதுகை சொற்கள் வரும். இயைபு போது இறுதி எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்றோம்.
என்னென்ன அப்படின்னா தரலாகும், குரலாகும், புகழாது, இகழாது, குறியாக, நெறியாக, இன்புறவே, அன்பரமே, ஊக்கிவிடும், போக்கிவிடும், வானொலியாம், தேன்மொழியாம். இந்த மாதிரி இறுதி எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதனுடைய உச்சரிப்பு ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து எதுகை மூனை இயைபு அப்படிங்கிற நயம். இப்போ இதில் வந்து உங்களுடைய பாடல், இந்த பாடல் வந்து உங்களுடைய மனப்பாட பாடல். அதனால இந்த பாடலை மட்டும் நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழினும் தேய்மொழியாம். இன்னும் ஒரு தடவை பார்த்துருவோம். பாடலின் தலைப்பு என்னது? எங்கள் தமிழ். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். என்ன மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இயல் 1 கவிதை பேழை எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.